concept, problems based upon trains. So in trains we have many concepts like relative speed, effective speed. Train conceptல நமக்கு ரெண்டு ஸ்பீடுமே இன்வால்வ் ஆகும். ஒரு ஸ்பீட் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட், the other one is effective speed. So relative speedனா நம்மள என்னன்னு பார்க்கலாம். லைக் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல ரிலேட்டிவ் ஸ்பீட்ல கேட்பாங்கன்னு we'll see. Questions எப்படி இருக்கும்னா two trains moving in the same direction. Okay, same direction means like we have to subtract both the speeds. Okay, and the next type of question is two trains moving in the opposite direction. So here opposite direction we can add both the speeds. இன்னும் எந்த மாதிரி type of questions கொடுக்கலாம் அப்படின்னா like ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, அது கூட பேரலா ஒரு பையனும் வந்து ரன் பண்ணி போயிட்டு இருக்கான், லைக் மூவ் ஆயிட்டு இருக்கான், அந்த மாதிரி இருந்தாலுமே இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்னன்னா ரெண்டு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே சம்மந்தம் இருக்காது, லைக் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காது. இப்போ டூ ட்ரெயின்ஸ் மூவ் ஆகுதுன்னா ரெண்டு ட்ரெயினுக்குமே சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்த ட்ரெயினை பார்த்து அந்த மோஷன்லேயே வந்து அந்த பையன் ஓடுறான், அதை வச்சு அந்த ஸ்பீட்க்கு இவன் ஓடுறான் தனியா அப்படின்னா இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் தான். லைக் ரெண்டு பேத்துக்குமே சம்மந்தமே இல்லாம ஓடிட்டு இருக்கிறது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட். இப்போ எஃபெக்டிவ் ஸ்பீட்னா என்னன்னா ஒன்னுக்கும் ரிலேட் ஆகும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எஃபெக்டிவ் ஸ்பீட் இஸ் எஸ்கலேட்டர். இப்போ எஸ்கலேட்டர் மூவ் ஆகிறப்போ இல்லை நீங்களும் மூவ் ஆறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் ஸ்பீட். வித் த ஹெல்ப் ஆஃப் எஸ்கலேட்டர் யூ ஆர் மூவிங் ரைட். ஸோ ஒரு ஹெல்ப்போட நம்ம மூவ் பண்றோம், ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ரெண்டு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் ஸ்பீட். இப்போ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின் இஸ் மூவிங், இன்சைட் த ட்ரெயின் ஒன் பாய் இஸ் மூவிங். ஸோ ட்ரெயினுக்குள்ள ஒரு பையன் போயிட்டு இருக்கான், ஆர்எல்ஸ் ட்ரெயின் மேல ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி ட்ரெயின் ரிலேட்டட்ல இன்சைட் த ட்ரெயின் a boy is moving அப்படின்னா that is called effective speed. இங்க வந்து நீங்க அப்படியே ஆப்போசிட்டா நீங்க பண்ணணும். லைக் ரிலேட்டிவ்ல வந்து சேம்னா நீங்க மைனஸ்னு பார்த்துருப்பீங்க, பட் இங்க சேம்னா நீங்க வந்து ஆட் பண்ணணும், ஆப்போசிட்னா சப்ராக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்பீட்ல என்ன பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் தான் எஃபெக்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் while ரீடிங் கொஸ்டின்ஸ். எஃபெக்டிவா ரிலேட்டிவான்னு பார்த்துட்டு தென் அந்த சிம்பிள்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் சேம் டைரக்ஷன் மீன்ஸ் அது எஃபெக்டிவ் ஸ்பீடான்னு நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க, ஆப்போசிட்னா அப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்க. First check whether the question is come relative speed or effective speed, and we'll see next concept in trains. So first thing is train crossing a land or else something which is in vertical position means to find time taken, distance by speed. In this distance place take length of the train. Don't take length of the lamp or something which is in vertical position. ஒரு ட்ரெயின் வந்து ஒரு லேனை கிராஸ் பண்ணுது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வேர்டிக்கலா ஒரு லேம்ப் போஸ்ட் கிராஸ் பண்ணுது, லேனை கிராஸ் பண்ணுது மீன்ஸ் லைக் டோன்ட் டேக் த லெங்த் ஆஃப் திஸ் வேர்டிக்கல் பொசிஷன், நெக்லெக்ட் திஸ், ஜஸ்ட் டேக் திஸ் லெங்த் ஆஃப் த ட்ரெயின். ஓகே, so second case is train crossing a platform or bridge. Train crossing platform or bridge. In the case la to find time taken, distance by speed. In this distance place you have to take both the length of the train as well as length of the bridge or platform. இந்த ரெண்டு lengthமே you have to take. So yeah, we have done with all the concepts and problems based upon trains. So we'll move to some. First question, what is the time taken by a 90-meter long train traveling at a speed of 18 km per hour to cross a bridge of length 270 meter. So here they have given length of the train 90 meter, length of the bridge 270 meter, and also they have given the speed 18 km per hour. So see carefully, distance given in meters but speed given in kilometer per hour. So convert this speed into meter per second. To convert this, multiple with 5 by 18 it cancels, so remaining 5, so the speed will be 5 meter per second. Now find the time taken. Time equal to distance by speed. Distance place la enna kudukanum, length of the train as well as length of the bridge. So 90 plus 270, denominator 5. So 90 plus 270 which is 360 by 5 by getting 72 seconds. While striking out we'll be getting 72 seconds. And also be careful with the units, whether it is in same units or not. Like speed யும் distance யும் பாருங்க, meters kilometer per hour இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா definitely you have to change. So change பண்ணாம answer கண்டுபிடிக்காதீங்க, it will be wrong. Okay, so be careful with your units and also read the question carefully. So next question, a train 90 meter long is traveling at the speed of 40 km per hour. A man is running at the speed of 5 km per hour in a direction opposite to the motion of the train. What would be the time taken by the train to cross the man? So here they have given length of the train 90 meter and they have given two speeds.
S1 40 km per hour and S2 5 km per hour, and they have given opposite direction. So opposite கொடுத்திருக்காங்க. Check whether relative speed or effective speed. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, அந்த ட்ரெயினோட மோஷனுக்கு ஒரு பையன் மூவ் ஆகிறான். ஸோ அப்போ இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் தானே. So we have to add both the speeds. Relative speedல ஆப்போசிட்டுக்கு என்ன addition. So add பண்ணுங்க 45 km per hour. இப்போ பாருங்க distance மீட்டர்ல இருக்கு, speed kilometer per hourல இருக்கு. So convert this into meter per second. So multiple with 5 by 18. 18 45 9 table cancel பண்ணுங்க 2 times and 5 times. So numerator 5 into 5 25, denominator 2. So speed 25 by 2. இப்போ apply in this formula, time equal to distance 90 meters, speed 25 by 2. So take this 2 to the numerator, 90 into 2, denominator 25. So 5 table 5 times 18 times, again 1 time 3.6 times. So finally 3.6 into 2, which is 7.2 seconds. So if you are multiplying or dividing means like do properly, a decimal வைக்காம, and don't make silly mistakes while multiplying. Okay, so check whether you have done all the steps right or not. Okay, the answer is 7.2 seconds.